கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக தேவன் அருளும் வசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். யாக்கோபு 5, 7 மற்றும் 8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. Therefore, be patient, brethren, until the coming of the Lord. See how the farmer waits for the precious fruit of the earth, waiting patiently for it until it receives the early and later rain. You also be patient. Establish your hearts, for the coming of the Lord is at hand. ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. ஆமென். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் வல்லமை வாய்ந்த வாக்குத்தத்தம். ஆண்டவரின் வருகை சமீபமாக உள்ளது என்ற எச்சரிப்புடன் நீடிய பொறுமையாயிருங்கள் என்ற அறிவுறுத்தலுடன் இந்த மாதத்தை துவக்குகிறோம். இன்றைய வாக்குத்தத்தத்தில் தேவன் நமக்கு அருளும் அறிவுரைகளையும் ஆசீர்வாதங்களையும் குறித்து சற்று நேரம் தியானிப்போம். நீடிய பொறுமையாயிருங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். தேவன் நம்மிடம் ஒரு முக்கியமான கட்டளையை கொடுக்கிறார். அதாவது நீடிய பொறுமை. கர்த்தரின் வருகை அருகில் இருப்பதை நினைத்து நம்முடைய மனதை உறுதியாக வைத்து கவலையின்றி பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீடிய பொறுமை என்பது ஒருவருடைய கோபத்தை அடக்கி பொறுமையாக இருப்பதை குறிக்கிறது. கடினமான சூழ்நிலைகளில் கூட பொறுமையாக இருக்கக்கூடிய திறன். இது கோபத்தை அடக்கி அமைதியோடு செயல்பட உதவுகிறது. பயிரிடுகிறவன் காத்திருக்கிறான். விவசாயி தனது விதைகளை விதைக்கும்போது உடனே பயிர் வராது. அவன் மழையை நம்பி காத்திருக்கிறான். முன்மாறியும் பின்மாறியும் கிடைக்க வேண்டும். அவன் நற்பலனை பெறும் வரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கிறான். இதுபோல நாமும் தேவன் நம்மிடத்தில் செய்வதற்காக வைத்திருக்கும் நற்பலன்கள், ஆசீர்வாதங்கள், தீர்வுகள் அனைத்தும் தேவ காலத்தில் வரும் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்வில் விதைக்கப்படும் விசுவாச விதைகளை பொறுமையோடு காத்திருந்தால் ஒரு நாள் அவை நிச்சயமாக முளைத்து பலன் தரும். தேவன் இம்மாதம் நமக்கு தரும் வாக்குத்தத்தம் நீடிய பொறுமையோடே நற்பலனை எதிர்நோக்குங்கள் என்பதுதான். நாம் விதைத்துள்ள விசுவாச விதைகள், அதாவது ஜெபத்தில் விதைத்ததை, சுவிசேஷ பணியில் விதைத்ததை, அன்பிலும் நற்கிரியைகளிலும் விதைத்ததை, இந்த விசுவாச விதைகள் எல்லாம் தேவனுடைய காலத்தில் நற்பலன்களை கொடுக்கும். எனவே நாமும் ஒரு விவசாயி போல முன்மாறி பின்மாறி என தேவன் பொழிய போகும் ஆசீர்வாத மழைக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். வாக்கு மாறா தேவன் நிச்சயம்
நம்முடைய விதைக்கான விளைச்சலை அவருடைய ஏற்ற காலத்தில் வழங்குவார். கர்த்தர் தாமதிக்கிறார் என்று எண்ண வேண்டாம். அவர் தாமதிக்கவில்லை. அவர் நமக்காக பொறுமையாக இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தமது 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். எனவே சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று யாக்கோபும் நமக்கு அறிவுறுத்துகிறார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று பவுலடிகளாரும் நமக்கு அறிவுறுத்துவதை கலாத்தியர் 6:9 வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று யாக்கோபும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மொத்தத்தில் இந்த மாத வாக்குத்தத்தம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நீடிய பொறுமையால் நற்பலனை பெறுவோம். வாக்குறுதி உள்ள ஒரு வருகை. அவர் வருகையை நோக்கி வாழும் மக்கள் ஒளி விடுகின்றனர். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் போது ஆவிக்குரிய முன்னும் பின்னும் வரும் தேவன் அனுப்பும் மழை, நற்பலனுக்கான உறுதி. நாம் விதைத்ததைப் போல பலன் தேவன் விடாமுயற்சிக்கு பரிசளிப்பவர். இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். நாம் இன்னும் காணாத நற்பலன்களையும் தீர்வுகளையும் நம்பிக்கையோடு எதிர்நோக்குகிறோம். அவை தேவ காலத்தில் நிச்சயமாக நிகழும் என்பதில் நம்பிக்கை வைக்கும் பொழுது பொறுமை இயல்பாகவே உருவாகும். நாம் தேவனுக்கான நற்காரியங்களை செய்து முடித்த பின்பு கூட வாக்குறுதிகள் உடனடியாக நிறைவேறாது. தேவன் நம்மை சோதித்து நாம் உண்மையோடு காத்திருக்கிறோமா என்று பார்க்கிறார். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திருந்தால் நாம் விதைத்த அத்தனை விதைகளுக்குமான மரங்களும் பழங்களும் நமக்கு ஏற்ற காலத்தில் கிடைக்கும். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை என்று ஆபகுக் எழுதின ஆபகுக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய திட்டங்கள் நாம் எண்ணுவது போல உடனடியாக நடக்காமல் இருந்தாலும் அவை தாமதமின்றி தேவ காலத்தில் நிச்சயமாக நிறைவேறும். இந்த பரிபூரண விசுவாசத்துடன் அவர் பாதம் அமர்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, நீரெந்தன் தந்தை, இயேசுவே நீரெந்தன் இரட்சகர், ஆவியே
தேற்றரவாளனே அறிவீர் என் ஆத்துமாவை. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், புகழுகிறோம் அப்பா. அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு துவங்கி 6 மாதங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. 7 என்பது வேதத்தின் அடிப்படையில் பரிபூரணத்தை குறிக்கிறது. இந்த பரிபூரண மாதத்தில் நீடிய பொறுமையாய் இருங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று வாக்களித்திருக்கிறீரே. கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உம்மை எதிர்நோக்க, உம்மால் முளைப்பிக்கப்படும் நற்பலனைக் கண்டு மகிழ, நாங்கள் ஆவிக்குரிய விவசாயிகளாக இருக்க எங்களுக்கு கிருபை அருளும். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை சந்தியும். உடனே கிடைக்கவில்லையே என்று மனம் கலங்கி சோர்ந்து விடாமல், என் தேவன் வாக்கு மாறாதவர், அவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை என் வாழ்வில் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்துடனும் உறுதியுடனும் உம்முடைய சமூகத்தில் பொறுமையுடன் காத்திருக்கக்கூடிய பலத்தையும் சுகத்தையும் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful and victorious month. God bless you all. Have a blessed month.